அட்டாட்டே பயங்கரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்க மாட்டிருக்கு. ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்டேட் பாருங்கள், வேறு லெவல் வந்துட்டுருக்குங்க. 3 டிஃப்ரெண்ட்டான அப்டேட்டு. தெறிக்க விடலாமா அப்படின்ட்டு மறுபடியும் விஜய் காவேரி அவங்க வீட்டோட அந்த மாடி பகுதியில் ஷூட்டு, அதாவது வெளியில் எடுக்கிறாங்கனாவே நம்ம விஜய் ஏதோ பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஸோ தெறிக்க விடலாமா அப்படின்ட்டு ஷூட் வந்து அந்த பொசிஷனில் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய லைட் கேமரா ஆக்ஷன்ட்டு நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த ஒரு அழகான அப்டேட்டு. பட் ஆனால் இதே வாசல் பகுதியில் தான் காவேரி வீட்டை நோக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அடுத்த இன்னொரு அப்டேட் என்னென்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பிரதீப் அப்படின்னு ஒரு மியூசிக் டீம், அதாவது என்னென்னா ட்ரம்ஸ் வாசிப்பாங்களா இவங்க எங்கே வந்திருக்காங்க, இவங்க உட்காந்துருக்க அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஃப்ளோரு இல்லை சுவர் இதை வச்சு கண்டுபிடிக்கணும். என்னால் கணிக்க முடியல, ஏன்னா இந்த சுவர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கீழே இருக்க ஃப்ளோர் வந்து நார்மல் தரையாக இருக்குது, ஓகேவா. விஜய் வீட்டில் மொட்டை மாடி தரையும் வேறு மாதிரி இருக்கும், ஹவுஸ் ஓனர் வீட்டு தரையும் வேறு மாதிரி இருக்கும். பட் அடுத்த அப்டேட் என்னென்னா, ஏன்னா தொடர்ந்து விஜய் வீட்டில் காவேரி வீட்டில் தான், அதாவது இப்போ புதுசாக வாடகைக்கு இருக்காங்களா அங்கேருந்து தான் அப்டேட் வந்துட்டுருக்கு. இதில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் இருக்கலாம். அதாவது எப்படின்னா, நர்மதா வந்து அங்கே நம்ம விஜய் வீட்லேயே அங்கேயே வாடகைக்கு வராமல் இருக்கிறதுக்கு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிடுவா அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணோம். பட் அந்த ஒரு இதில் ஒரு உரிமையாக ஒரு கலாட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு விஜய் வந்து ட்ரம்ஸ்லாம் வச்சு சீரெலாம் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு நிச்சயமாக வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பையன் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுவார். அந்த மாதிரி தான் இப்போ பொண்ணு கேட்குறதுங்கிறது காலையில் நான் போட்டாலும் இப்போவே அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா அம்மா வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது அவ்வளோ விஷயமாக பண்ணி அது ரிஜெக்ட் பண்ணி பெருசாக இல்லாமல் அவங்க மனசெலாம் மாற்றணும்ல. ஒன்றே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நர்மதா பெரிய மனுஷியாகணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம, ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தெறிக்க விடலாமான்னு சொல்லும்போது நம்ம விஜயோட சேட்டை தான் இந்த ட்ரம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட சைட்லேருந்து தான் ஏதோ ஒரு அலப்பறை பண்ணுறாரு அப்படிங்கிறது. மற்றவங்களாம் எல்லோரும் பொட்டாட்டாக இருப்பாங்க, நம்ம பையன் தான் விளையாட்டுக்கு நிறைய செய்வார். அந்த மாதிரி ஒரு அழகான காட்சிகள் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளோட உங்களை போல் நானும் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியும்.